अस्मद्गुरुपरमगुरूर्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம். இந்த இடத்துல வேதாந்தார்த்த பிரதாயினி வேதாந்தார்த்த பிரதான ஆச்சாரியர் சொல்கிறாரு. வேதாந்தார்த்தம் என்னது அப்படின்னு, வேதாந்தார்த்தம் பல இருந்தாலும் முக்கியமாக நாம் பண்ண வேண்டிய சரணாகதி இருக்க ஆத்மோஜீவனமானது, அதுக்கு உபயுக்தமான விஷயங்களை சொல்கிறது. அந்த வேதாந்தார்த்தங்கள் நிறைய இருந்தாலும் அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்றத பார்த்துட்டு வரைச்சே, பஞ்சசம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணுறா, ஆத்ம உஜ்ஜீவனமான சரணாகத்தின்னு ஒன்று பண்ணுறா. இந்த பஞ்சசம்ஸ்காரம்ன்றது ஆத்மோஜீவனமான உபாயம் ஆகாது அப்படின்றத இது பண்ணி சரணாகதி, பிரபத்தி, ஆத்மநிக்ஷேபம், பரநியாசம் இப்படின்லாம் சொல்லக்கூடிய பெயர் கொண்டதான அந்த சரணாகதியை பண்ணாதான் ஆத்மோஜீவனமாக இருக்கக்கூடிய மோட்சம் கிடைக்கும், மோட்சத்தில் போய் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்த பஞ்சசம்ஸ்காரம்ன்றது என்னது அப்படின்னா, அது பஞ்சசம்ஸ்காரம்ன்றது வைஷ்ணவனாக இருக்கிறதுக்கு யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதில் தாபசம்ஸ்காரம்னு சங்கு சக்கர திருஇலட்சணையை பொறிச்சிக்கிறது, புண்ட சம்ஸ்காரம்னு பெருமாளுடைய ஹரிபாத ஆக்கிருத்தியில் திருமண்ணிட்டுக்கிறது, நடுவில் பிராட்டியை குறிக்கக்கூடிய ஸ்ரீகண்டத்தை இட்டுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இப்படி ஆத்மாவுக்கு நமக்குன்னா ஆத்மாவுக்கு தான், சரீரமும் இவத்தையும் சேர்த்து நமக்குன்னு சொல்லலாம். ஆனால் சரீரன்றது அழிஞ்சு போகக்கூடியது, தாத்காலிகமாக இருக்கக்கூடியது. என்றைக்கும் இருக்கிற ஆத்மாவுக்கு நிரந்தரமான ஆத்மஸ்வபாவத்தை பெற்று அது சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான வழியான சரணாகதியை இப்படி அனுஷ்டிச்சு வைக்கிறாளே ஆச்சாரியாள், அவளுக்கு நாம் என்னென்னைக்கும் தாசனாக இருக்கணும். அதனால் இந்த ஆச்சாரியர்கள்லாம் பாஷ்யக்காரருடைய திருவடியினால் பெருமை பெறத்தினால பாஷ்யக்காரருடைய திருநாமத்தை ராமானுஜ தாசோஸ்மின்னு வச்சுக்கிறோம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி சரீரத்தில் எம்பெருமானுடைய திருவிலட்சணையை பொறிச்சுண்டும் ஊர்துவகுன்றங்களை அணியும் அது அருளக்கூடிய ஆச்சாரியனுக்கு தாசனாக இருக்கேன் அப்படின்னு சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்துவ போதாபிலாஷி சுஷ்ரூஷு தியக்தமான பிரணிபதனபரः பிரஷ்னகால பிரதீட்சா சாந்தோ தாந்தோனுசூய சரணமுபகதா, ஆச்சாரியனிடத்தில் சரணம் அடைஞ்சி அவனுடைய அடியவனாக இருக்கணுன்ற அந்த தாசிய நாமத்தை பெற்றுனாலும் இதுக்கு மேலே அந்த ஆச்சாரியனால் நாம் மந்திரத்தை பெறறோம். ஏன்னா மந்திரத்தை கொண்டு தான் தேவதையை ஆராதனம் பண்ணணும். அந்த மந்திரத்தை கொண்டு தான் தேவதையை நாம் ஒரு பலன் மந்திராந்தி அப்படின்ற ரீதியில் அந்த மந்திரத்தை மனனம் பண்ணி அதை அனுஷ்டித்து மனனம் பண்ணி அப்படிலாம் தான் நாம்
காக்கப்படுறவன ஆகணுமானதுனால மந்திரோபதேசம் பெறுறோம். இது சாமான்யமாக எல்லா இடத்துலையும் உண்டு. இங்கேயும் இந்த வைஷ்ணவன் ஆர்த்துக்கும் இது உண்டு. இந்த கீழ் சொன்னதெல்லாமே புன்றாதிகள்லாம் கூட இது இருக்கே, யார் யார் என்னென்ன மாதிரியான கர்மாக்களை என்ன பலன்கள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன கர்மாக்களை பண்ணுறாலோ அதுக்கு தகுந்த புன்றங்களை இட்டுக்கணும். இது வைஷ்ணவனார விஷயத்தில் உண்டான இது தாப புன்றம் ததா நாமம் அப்படின்றது. அந்த மந்திரத்தையும் அதுக்கு உண்டான மந்திரத்தை அந்தந்த ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பண்ணிக்கிறார். இந்த இடத்துல நமக்கு மந்திரத்தில் திருவஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் அப்படின்ற மந்திரம் மந்திர தந்திரம் வெறும் தந்திரமாக இருக்கிறது. இப்படி 3 விதமாக இருக்குது. இந்த 3த்தையும் ரகசியத்ரயம், அதாவது இது பரம ரகசியமான விஷயத்தை நமக்கு போதிக்கிறது. எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை காட்டுறது. எம்பெருமானை நாம் அடையக்கூடிய வழியை காட்டுறது. எம்பெருமான் அடைஞ்சி பலனை அனுபவிக்கக்கூடியதை காட்டுறது. அதனால் இந்த ரகசியத்திரயத்தை நாம் அவரிடத்துலேருந்து பெறணும் அப்படின்றதையும் பார்த்தோம். அவர் உபதேசம் பண்ணுறார். இந்த மந்திரத்தினுடைய தன்மை என்ன, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மந்திரத்தை பெறதுன்னு ஒன்று இருக்குதே, அது மந்திரோபதேசம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மந்திரத்தை மனனம் பண்ணால் அந்த மந்திரம் நமக்கு பலன் தருது, சித்தியாகுது அப்படின்னு சொல்கிறோமோ. அதனால் அந்த மந்திரத்தை மனனம் பண்ணுறதுன்னு அதுக்கு அப்புறம் காரியம். அதாவது அதனுடைய அர்த்தத்தோடு அந்த தேவத்தையே நினச்சி தியானம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினால நாம் சித்தி பெறுறது. மந்திரத்தினால சித்தி பெறுறது அப்படின்னா அந்த மந்திரத்தை உபயோகித்து நாம் அந்த பலனை பெறுறது. முதல்ல மந்திரத்தை உபதேசம் பெறுறது ஆச்சாரியனிடத்துலேருந்து. அப்புறம் அந்த மந்திரத்தை நாம் விசதமாக தெரிஞ்சுண்டு அதை மனனம் பண்ணி தன்மயனாக நாம் ஆறுது. அதுக்கப்புறம் அப்படி நமக்கு அந்த தபஸ் வந்துடுத்தோம்னா அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி நாம் பலன் பெறுறது. 3 காரியம். அதாவது சாதாரண மந்திரத்தினாலே சாதாரண பலன்கள்லாம் பெறாளே, சாதாரண பலன்கள் தொடக்கமாக அனிமாத்திய அஷ்டசித்திகள்லாம் பெறாளே, அவள்லாம் முதல்ல என்ன பண்ணுறா, மந்திரத்தை இது எல்லாத்துக்கும் தான் பொது. அதே மாதிரி தான் நமக்கும். இது வைஷ்ணவ மந்திரம், வைஷ்ணவனாக இருக்கிறதுக்கு உண்டானது. முதல்ல மந்திரத்தை பெறுறது, ஆச்சாரியனிடத்துலேருந்து மந்திரோபதேசம் பெறுறது. அந்த மந்திரோபதேசம் பெறுறதுன்ற அதுக்கு என்ன தன்மை அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு ஏகாந்தமாக உபதேசிக்க அஷட்கர்ணமாக, அதாவது ஆச்சாரியனுடைய காதுகள் 2ம் சிஷ்யனுடைய காதுகள் 2த்துக்கும் தான் கேட்கணும் மந்திரோபதேசமெல்லாம். அந்த மாதிரி தான் உபதேசம் பண்ணணும். ஆச்சாரியனுக்கு 2 காது, சிஷ்யனுக்கு 2 காது, 4 காது தான். 6வது காது 3வது மனுஷாளுக்கு அது கேட்கக்கூடாது. அஷட்கர்ணமாக உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால் முதல்ல உபதேசம் பெறச்சே என்னன்னா, ஆச்சாரியன் மந்திரத்தை நமக்கு உபதேசிக்க சொல்லி கொடுக்க நாம் அப்போ உச்சாரணம் பண்ணுறோம் திருப்பி அந்த மந்திரத்தை. இது மந்திர உபதேசம், மந்திரத்தை நாம் பெறக்கூடிய பிரகரணம். அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரிய தியானத்தை முன்னிட்டு ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு அதை உபதேசம் பண்ணினேன். ஆச்சாரியனை தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை நாம் மனனம் பண்ணணும், நித்தியம் ஜபம் பண்ணணும். அந்த மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இந்த மனனம் பண்ணணும். அதே மாதிரி அர்த்த விசேஷங்களையும் தெரிஞ்சுட்டு அப்படியே மனனம் பண்ணாக்கா
நமக்கு அந்த மந்திரம் கை வந்ததாகும். அப்படி கை வந்ததாக ஆனாவிட்டு அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தணும், அதாவது பலன் பொருட்டு. இது அந்த மந்திரத்தை வசப்படுத்துறது. அதாவது நாம் மந்திரத்தை மனனம் பண்ணி அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்தை நாம் பிரயோகம் பண்ணினா அது பலன் தரக்கூடிய வழியில் நாம் அந்த மந்திரத்தை வசப்படுத்துறது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அப்படி வசப்படுத்தின மந்திரத்தை பிரயோகித்து விநியோகம் பண்ணி அதை பலன் பெறுறது. இப்படி 3 காரியங்கள் இருக்கு. அதனால் இப்போ பிரசங்காத் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மந்திர உபதேசத்தும் போது மந்திரோபதேஷ்டாவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் மந்திரத்தை உபதேசம் பண்ணச்சே அஷட்கர்ணமாக சிஷ்யன் காதுக்கு மாத்திரம் கேட்குற மாதிரி சொல்லச்சே, சிஷ்யன் அந்த மந்திரத்தை பெறத்துக்காக திருப்பி உச்சாரணம் பண்ணுறானே, ஒரு தடவை உச்சாரணம் பண்ணுறான். அவர் ஒரு தடவை சொல்லித்தரார், நாம் அதை ஒரு தடவை உச்சாரணம் பண்ணுறோம். இதுவே மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்துறதா ஆகாது. அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுன்னா அந்த மந்திரத்தை ஒரு பலனை பொருட்டு பிரயோகப்படுத்தணும். அப்போது அந்த பலன் நமக்கு வரும். அந்த பிரயோகப்படுத்துறதுக்கு முன்ன அந்த மந்திரத்தை நாம் ஜபிச்சு மந்திர சித்தி பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தால் தான் அந்த மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்தி அதை பலனை உத்தேசித்து பிரயோகப்படுத்தி அந்த பலன் வரும் நமக்கு. அதனால் உபதேச காலத்தில் நாம் அந்த மந்திரத்தை ஒரு தடவை பிரயோகப்படுத்துகிறேன், அப்போது பலன் வரைச்சே மந்திரத்தை ஒரு தடவை பிரயோகப்படுத்துகிறோம். இல்லை, அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தினா உடனே பலன் வருது அப்படின்னா, இப்போது சாதாரணமாக வச்சுப்போம், ஏதோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மந்திர சித்தி பெற்ற ஒருத்தர் இடத்துல போய் அவள் இடத்துல அந்த ஜுவராதிகளை போக்கடிச்சுட்டு வரோம் அப்படின்னு லோகத்தில் இருக்கோல்ல. அப்போது முதல்ல அந்த புருஷன் இருக்கானே, மந்திரத்தை பிரயோகப்படுத்தி நம்முடைய ஜுவராதிகளை போக்கடிக்கக்கூடிய புருஷன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய குருண்டேந்து மந்திரத்தை உபதேசம் முதல்ல வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பல நாள் அவன் ஜபிச்சு அதெல்லாம் பண்ணி அந்த மந்திர சித்தி பெற்றவனாக இருக்கான். அந்த மந்திர சித்தி பெற்றவனிடத்துல நாம் போய் நம்முடைய வியாதி இந்த மாதிரி இருக்குது, பாம்பு கடிச்சிடுச்சு, தேள் கடிச்சிடுச்சு, விஷம் இறங்கணும், இல்லை ஜுரம் இறங்கணும் அப்படின்னு நாம் போய் கேட்டால் அவன் என்ன பண்ணுறான், உடனே அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி அதை அந்த பலனை பெற்று நமக்கு தரான். அதாவது ஜுவராதிகள் நீங்க பெறமாப்படியாக நமக்கு பண்ணுறான். அதனால் அந்த இடத்துல அந்த மந்திரத்தை எத்தனை தடவை பிரயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோ அத்தனை பல தடவை அதை உச்சரித்து பிரயோகப்படுத்துறதுனா உபயோகப்படுத்தி அவன் அந்த பலனை நமக்கு பெற்றுத்தரான். சில இதெல்லாம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சகிருத்கிருத சாஸ்திரார்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சாஸ்திரம் ஏதோ ஒன்று சொல்லிட்டுன்னா அதை ஒரு தடவை பண்ணிட்டோம்னாலே நாம் அதை பண்ணிட்டா மாதிரி ஆகிடும். எந்த இடத்துல இத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோ அந்த இடத்துல தான் அந்த பல தடவை பண்ணணுமே தவிர மீதி போதில் சாஸ்திரம் சொல்கிறது புரோக்ஷி அப்படின்னு சொல்கிறதுன்னா புரோக்ஷா அப்படின்னு சொல்கிறதுன்னா ஒரு தடவை புரோக்ஷிச்சாலே போதும். ஜலத்தை எடுத்து அப்படி புரோக்ஷிக்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதுபடிக்கு நாம் ஒரு தடவை பண்ணால் போதும். அதுக்கு தான் சகிருத்ருதா சாஸ்திரார்த்தா. சாஸ்திரம் அர்த்தவத்தாருது. சாஸ்திரம் நம்ம நியமிக்கிறது, நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு. அது அர்த்தவத்தை ஆகணும்னா ஒரு தடவை பண்ணால் போதும். பொதுவாக ஒன்றும் சொல்லாத இடத்துல
எதனா அதுக்கு மேலே அது சொல்லியிருந்ததுன்னா அபவாத சாஸ்திரம்னு பேர். அதாவது அந்த இடத்துல நீ இதை பல தடவை பண்ணணும், இல்லை 4 தடவை பண்ணணும், 7 தடவை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்ததுன்னா அப்போ தான் அத்தனை தடவை பண்ணணுமே தவிர இல்லைன்னா ஒரே தடவை பண்ணால் போதும். இப்போது ஒரு யாகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு சாதம் பண்ணணும், அரிசியில் சாதம் பண்ணணும். ஸ்தாலி பாக்கம் அப்படின்னு ஒரு கர்மா, அதுக்கு அது சாதம் பண்ணணும். சாதம் பண்ணி அந்த அன்னத்தை ஹோமம் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால், உருகி நெல் இருக்குதே, உருகி நெல்ல புரோக்ஷி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நெல்ல குத்துன்னு சொல்கிறது. ஏன்னா நெல்லாக இருக்கிறத அப்படியே சாதம் பண்ண முடியாது. அந்த மேலே இருக்கிற தோலாகப்பட்ட உமியை நீக்கினாதான் சாதம் பண்ண முடியும். அதை கொண்டு தான் ஹோமம் பண்ண முடியும். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னா, சாஸ்திரம் புரோக்ஷின்னு ஒன்று சொல்கிறது, குத்துன்னு ஒன்று சொல்கிறது. இப்போது எதை எப்படி பண்ணணும், எதை எப்படி பண்ணணும் அப்படின்றத புரோக்ஷின்ற இடத்துல ஒரு தடவை பண்ணால் போதும். நெல்ல குத்துன்னு சொல்கிற இடத்துல அப்போ அதே மாதிரி ஒரு தடவை பண்ணால் போதுமா அப்படின்னு சொன்னால் போராது. ஏன் போராது? அதை பல தடவை பண்ணணும்னா அரிசியை தான் அப்புறம் பச்சனம் பண்ணுன்னு சொல்கிறது, அதாவது சமையல் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த பச்சனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மேலே இருக்கிற தோல் உமி போகணும். அந்த உமி போகிற பர்யந்தம் குத்தணும், இல்லைன்னா சாதம் பண்ண முடியாது. உமி போகிற பர்யந்தம் பண்ணணும். ஆன மாதிரி இருக்கிற இடத்துல தான் இப்போ புரோக்ஷின்னு சொன்ன இடத்துல வெறுமா புரோக்ஷிச்சா போகிறோம், அந்த நெல் மொத்தம் நனையிலையே அப்படின்னு யோஜனை பண்ண வேண்டாம். அது அபூர்வ சம்ஸ்காரம். அது புரோக்ஷின்னு சொன்னால் போகிறோம், ஒரு தடவை பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் நெல்லை குத்துன்னு தான் விசாரம் வருது, அந்த தோல் போகும்படியாக குத்தணும், ஏன்னா சாதம் பண்ணுறதுக்கு அது. அதனால் இந்த மாதிரி அபவாதங்கள் எங்கே இருக்குதோ அப்போ தான் அந்த பல தடவை பிரயோகம், இல்லைன்னா ஒரு தடவை பண்ணணும். இப்போது இந்த இடத்துலையே கொஞ்சம் சொல்லிடுறேன், அப்புறம் மறுபடியும் வரைச்சேவும் அதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல சில பேர் என்ன மருள்றா அப்படின்னு சொன்னால், சரணாகதி சுலபமாக சொல்கிறேன். ராமன் சகுதேவ பிரபன்னாய அப்படின்னு சொன்னான். சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சத்தே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் அம்மா அப்படின்னு ஒரு தடவை பிரபத்தி பண்ணான்னா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் உடனே என்ன மருள்றான்னா, அந்த பிரபத்திக்கு மந்திரம்தான் இந்த பல மந்திரங்கள் இருக்குது பிரபத்தி பண்ணுறதுக்கு. அதில் இந்த துவய மந்திரம் பிரபத்திக்கு ஒரு மந்திரம், அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது, மந்திர தந்திரமாக இருக்குது. அதனால் சர்வரும் அந்த மந்திரத்தை உபயோகிக்கலாம். அதனால் அந்த மந்திரத்தை எல்லாரும் அனுசந்திக்கலாமானதுனால நம்ம ஆச்சாரியாலாம் சரணாகதிக்கு இந்த மந்திரத்தை எடுத்திருக்க கை கொள்கிறான். இப்போ ஒரு தடவை தானே பிரபத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அப்போது ஆச்சாரியன் சொல்கிறே உபதேசம் பண்ணுச்சே, சிஷ்யனுடைய காது கேட்குற மாதிரி அஷட்டர்ணமாக சொல்கிறாரு. அப்போ திருப்பி சிஷ்யன் சொல்கிறானே, அப்போவே ஒரு தடவை உச்சாரணம் ஆகிடுத்து, அதனால் அதுவே போரும் அப்படின்னு சில பேர் மருள்றா. அது உபதேசம், அந்த மந்திரம் பெறது. அப்புறம் அந்த மந்திரத்தினுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மந்திரத்தை வசப்படுத்தணும் ஜபிச்சு, அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். அப்போ அந்த பிரயோகம் பண்ணச்சே சகிருத்த சாஸ்திரார்த்தகான்ற பொது சாஸ்திரமும் இருக்குது, விசேஷ சாஸ்திரமும் சகிருதேவ பிரபன்னாயன்னு இருக்குது. அதனால் அந்த மந்திரத்தை ஒரே தடவை தான் சொல்லணும். எப்போ அந்த மந்திரம் கைவந்தாவிட்டு
நம்முடைய மோட்சாத்து பலத்துக்கு அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி, இல்லை வேற எதனா ஒரு பலனுக்கு அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி நாம் சரணாகதி பண்ணச்சு அந்த ஒரு தடவை அப்போ அந்த பலனுக்காக பண்ணணும். இப்போ மோட்சார்த்தத்துக்காக நாம் அதை பிரயோகப்படுத்தியோ அப்போ ஒரு தடவை பிரயோகப்படுத்தணும். அந்த இடத்துல சகிருத்த சாஸ்திரார்த்தா அப்படின்னு பொது விதி இருக்குது, சகிருதேவ பிரபன்னாயேன்னு விசேஷ விதியே இருக்குது. இது ஒரு தடவை பண்ணால் போருன்னுட்டு அப்படி இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுறேன்னா இங்கே தான் ஒரு தடவை சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லி மருள்றான். அந்த மாதிரி இல்லை. அதனால் இது உபதேசம் பெறுறது மந்திரோபதேசம், மந்திரம்ன்றது. அதனால் நேற்றும் மந்திரத்தை பார்த்தோம், இன்றைக்கும் மந்திரத்தை பார்த்தோம். நாளைக்கு யாகத்தை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவேண மகாதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.